ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல உள்ள லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். கொஷின் வந்து இரு சார் பகா எண்களின் மீச்சிமா 5005ன்னு கொடுத்துருக்காங்க. ஓர் எண் வந்து 65 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம லாஸ்ட்டு சம்லேயே பார்த்துட்டோம். நம்மளுக்கு வந்து மீச்சிமா இன்ட்டு மீபேக்கா ஈக்குவல் டு ஒரு எண் இன்ட்டு மற்றொரு எண். நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீச்சிமா மட்டும் இங்கே வந்து 5005ன்னு கொடுத்துருக்காங்க. மீபேக்கா கொடுக்கல, ஓர் எண் கொடுத்துருக்காங்க, இன்னொரு எண் கொடுக்கல. ஸோ இப்போ இதில் வந்து சார்பகா எண்கள்னு கொடுத்துட்டாங்க. பகா எண்கள்னால் உங்களுக்கே தெரியும், ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடியது தான் வந்து என்னது பகா எண்கள். அப்போ அதுக்குள்ளே காமன் ஃபேக்டர்ஸ், அதாவது மீபேக்கா என்ன வரும்னா 1 தான் வரும். அப்போ மீபேக்கா வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இங்கே மீச்சிமா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5005 கொடுத்துருக்காங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு எண் என்ன கொடுத்துட்ருக்காங்க 65. ஸோ நம்மளுக்கு தெரியாத எண் வந்து ஒய். அப்போ நம்ம ஒய் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இந்த 5005 இன்ட்டு 1னால அதே தான். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 65 வந்து இங்கே டிவைடில் வந்துடணும். அப்போ டிவைடட் பை 65. ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 77 கிடைக்கும். ஸோ 5 டேபிளில் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு சார்பகா எண்களின் மீச்சிமான்னு கொடுத்துட்டாங்க, மீபேக்கா கொடுக்கல, அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே க்ளூ கொடுத்துட்டாங்க, பகா எண்கள்னால் என்னது? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடியது. அப்போ வேறு எந்த காமன் ஃபேக்டர்ஸும் கிடையாது. அப்போ இருக்க ஒரே காமன் ஃபேக்டர் வந்து 1 தான். அப்போ மீபேக்கா 1, மீச்சிமா கொடுத்துட்டாங்க, ஒரு எண் கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு எண் நம்ம ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிச்சிடுவோம் கேன்சலேஷன் பண்ணி. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.